தாது நஷ்டமாகி திருமணம் பண்ணாதவர்கள் நிறைய பேர், தாது நஷ்டமாகி திருமணம் ஆகி விவாகரத்தானவர்கள் நிறைய பேர், தாது நஷ்டமாகி தாது குறைபாட்டினால குடும்பங்கள் பல பிரிஞ்சிருக்கு. இதுக்கு ஏதாவது மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொன்னேன். அரைச்சு வச்ச திராட்சை இருக்குல்ல, காஞ்சி திராட்சை, அதோட ஊத்த போறோம். இது கிருதமா தான் ரெடி பண்ணுவோம். இது உங்களுக்கு சித்தா கிளினிக்ல பொடியாவே கிடைக்கும், வாங்கிக்கலாம். வாங்கி நீங்க அப்படியே கூட செஞ்சுக்கலாம். தாது நஷ்டத்தினால குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. தாது குறைபாட்டினால பல குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா கருத்து வேறுபாடு வருது. தாது நஷ்டம், அதனால முழுமையான திருப்தி இல்ல, முழுமையான ஆனந்தம் கிடைக்கல, முழுமையான இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது, சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்குது. அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரையும் போயிருது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில திருமணமே வேணான்றாங்க. பல பேருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ் ஆன ஃபார்முலாவில் செய்யப்பட்ட மருந்துகள். சரிங்களா? இந்த மருந்தை தாது புஷ்ட குறைபாடு உள்ள அனைவருக்கும், அது எந்த விதத்துல குறைபாடு வந்திருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்துன்றாரு. இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்னா? இது ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு மாசத்துக்கு எடுக்கலாம். எந்த அளவு? ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்னா, இது வந்து பஞ்சாமிரதம் மாதிரி இருக்கும். அதே தான் சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு தாது நஷ்டத்தினால குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. தாது குறைபாட்டினால பல குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா கருத்து வேறுபாடு வருது. தாது நஷ்டம், அதனால முழுமையான திருப்தி இல்ல, முழுமையான ஆனந்தம் கிடைக்கல, முழுமையான இன்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்குது, சண்டை சச்சரவுகள் நிறைய இருக்குது. இது சொல்லுவாங்கல்ல, இது 4 பேருக்கு தெரிஞ்சு அந்த குடும்பம் பிரிஞ்சிருது, அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரையும் போயிருது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில திருமணமே வேணான்றாங்க. எப்படிப்பட்ட தாது குறைபாடு இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, அதை சரி பண்ணக்கூடிய மருந்து உங்களுடைய ரிசர்ச் சென்டர்ல நீங்க அதை நிர்வகிக்கிறீங்க, நடத்துறீங்க. உங்ககிட்ட நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி நிறைய பாரம்பரிய வைத்தியர்களும் இருக்காங்க. இவங்க பல வருட ஆராய்ச்சி பண்ண கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை வந்து மக்களுக்கு நான் வெளிப்படையா சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. இதுவே பெரிய விஷயம். இந்த மருந்தை நீங்க வெளிப்படையா சொல்லும் போது நிறைய ஆண்களுக்கு இது அற்புதமான ஒரு வீடியோவா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில ஒளி விளக்கேற்றி வச்ச ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க சொல்ல முடியுமா? கண்டிப்பா சார். சரி, தாது புஷ்டி சம்பந்தமான பிரச்சனைக்குரிய மருந்து நீங்க செஞ்சு காமிக்க போறீங்க. தாது குறைபாடு, தாது நஷ்டம் ஏன் வருது, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத சொல்லுங்க. முக்கியமான காரணம் வந்து உஷ்ணம், பித்தம். உடல் சூடு அதிகமாகும் என்ன ஆகும்? ஒரு சில பேர்த்துக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த தாது வெளியேறுது அப்படின்னா அது எதனால? ஹீட்டுனால. உடல் சூடு, பித்தக்கோர். விந்து விட்டவன் நொந்து கெட்டான். அதாவது தொடர்ந்து நிறைய நம்ம வெளியேற்றுறோம் அப்படின்றாங்க, அதுவே நோயா மாறும். நம்மளே அறியாமலே போகுது. ஒரு சில பேருக்கு தூக்கத்திலே போகுது. புரியுதுங்களா? இதனோட முக்கியமான காரணம் என்ன? வீக்னஸ்னால போறது டேஞ்சர். வீக்னஸால் போறது வந்து அது பிரச்சனையை உற்பத்தி பண்ணும். ஆனா இயற்கையாவே விந்து பை நிரம்பி போறது பிரச்சனை இல்லை. ஆமா, இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும், டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சொன்னேன். ஓகே, நான் சொல்லுங்க. ஓகே, இது ஒரு காரணமா இருக்கு. சரி, இந்த பித்தம்ன்றது, சூடுன்றது ஒரு காரணம். அதே மாதிரி இப்போ உள்ள அந்த போதை பழக்கங்கள், இது ஒரு நீங்க மெயினா சொல்லிருக்கீங்க. முக்கியமா வந்து போதை பழக்கங்கள் இருக்கிறவங்க, புகை பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நர்வ்ஸ் எல்லாம் வீக் ஆயிரும். அதிக புகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன, நிக்கோட்டின் வந்து அதிகமா உடம்புல ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து நர்வ்ஸ்ல வந்து பிளட் சர்க்குலேஷன் இருக்காது. புரியுதுங்களா? இது ஒரு காரணம். அது போக வந்து சுய இன்பம்ன்றது ஒரு காரணம். அப்புறம் வயது மூதவர்கள் கூட உறவு வைத்துக் கொள்றது ஒரு காரணம். இது எல்லாம் காரணம் நிறைய சொல்லிட்டே போலாம். சரி, இப்போ நிறைய காரணங்கள் கண்டிப்பா மக்களுக்கு தெரியுது. ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதுக்கு உணவியல் முறை மாறி போச்சு, வாழ்வியல் முறை மாறி போச்சு, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. நாம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை மேக்சிமம் 100% வாழ்றதில்ல, வாழ போறதும் இல்லை. அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளே சரி செஞ்சு திரும்பியும் பழைய முறைக்கு வரணும், பழைய நிலைமைக்கு வரணும். அப்படி வந்தா நீங்க சொல்றது எல்லாமே கண்டிப்பா இயற்கையாவே நடக்கும். சரி, ஒருவேளை அதெல்லாம் முடியல, எங்களுக்கு மருந்தா செஞ்சு காமிச்சிருங்க அப்படின்ற போது நீங்க என்ன மருந்து செஞ்சு காமிக்கிறீங்க? மருந்து வச்சிருக்குமே. சரி, மருந்து வச்சிருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொரு மூலிகையா அண்ணனே சொல்வாரு. இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா விதை இருக்கக்கூடிய திராட்சை. விதை இருக்கக்கூடிய திராட்சை. திராட்சை சொன்ன உடனே சாப்பிடும் போல இருந்துச்சு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கருப்பு திராட்சை, விதை இருக்கக்கூடிய திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். நல்லா இருக்கு. இது ஒரு நாள் முன்னாடியே நம்ம தண்ணியில ஊற வச்சிடணும். அந்த விதையை எடுத்துடணும். அப்போ விதையை எடுத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு நாள் ஊற வச்சிருக்கோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி பண்ண அமுக்குரை வச்சிருக்கீங்க.
ஓகே. கூட முருங்கை விதை வச்சிருக்கோம். முருங்கை விதை வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா. ஓகே. பூனைக்காளி இதே வந்து சுத்தி பண்ணி எடுக்கணும். இது அந்த மேல் தோல் எடுத்துட்டு பால்ல வேக வச்சு எடுத்தது நம்ம இது வச்சிருக்கோம். மருந்து செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. இது சுத்தி பண்ணணும். ஓகே. அதே மாதிரி ஜாதிக்காயும் வச்சிருக்கேன். ஜாதிக்காய். ஆமா. நான் எப்பவுமே ஜாதிக்காய்னாவே கொஞ்சம் எடுத்து கையில பார்ப்பேன். ஏன்னா இதெல்லாம் ஆண்களுக்கு உரைச்சு ஊத்துவாங்க. இல்ல குழந்தைகளுக்கு. ஜாதிக்காய் வந்து இந்தியன் வயாகரா அதான் ஜாதிக்காய் அப்படின்னு ஒரு பேரு. ஆமா. அந்த காலத்துல உள்ளவங்க அந்த ஜாதிக்காயை பவுடர் பண்ணி இரவு இந்த ஒரு பிஞ்சு இப்படி எடுத்து பால்ல போட்டு குடிப்பாங்க. ஏன்னா அது ஏன் அளவா எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, ஜாதிக்காய் வந்து தூக்கத்தை அதிகமா நம்ம ஒரு போதை மாதிரி அதிகமாயிடுச்சுன்னா அதை நம்ம அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும், தலை சுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு பிஞ்சு இந்த அளவு எடுத்து ஒரு பால்ல போட்டு குடிச்சீங்கன்னா ஆண்மைக்கு மிக அற்புதமா வேலை செய்யும். இது என்ன சுருள்பட்டை. நண்பர்களே, இப்ப நீங்க பாக்குறது தான் சுருள்பட்டை. இங்க பாருங்க, சுருள்பட்டை சுருளா இருக்கா? எல்லா பட்டையும் சுருளா இருக்கும். இதை பிரிச்சாக்க பட்டைகள் வரும் பாருங்க, வந்துனே இருக்கும். கடைசி வரையும் பட்டைகள் தான் இருக்கும். இது அதனாலதான் இது பேரே சுருள்பட்டை. இது ஒரு மரத்துல இருந்து எடுக்கக்கூடியது. பாருங்க, இப்படி வந்துனே தான் இருக்கும். இந்த சுருள்பட்டை இதெல்லாம் சேர்த்துறோம். சரிங்களா? மெயினா பாத்தீங்கன்னாக்கா திராட்சை சொல்லியிருக்காரு. நான் எடுத்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. உலர் திராட்சையை விதை இருக்கிறத எடுத்து ஊற வச்சிருக்கோம். அப்புறம் விதையை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அடுத்தது இது கார்போக அரிசி. ஏலரிசி. அடுத்தது இது பார்த்துருக்கிறது ஏலரிசி. ஏலக்காய் உள்ள இருக்கு இல்லையா, அந்த விதை தாங்க, வேற எதுவும் இல்லை. ஏலக்காய் இருக்குல்ல, அந்த ஏலக்காய் உள்ள இருக்கிற விதை. சரி, சொல்லுங்கண்ணா. இவ்வளவு மூலிகைகளும் வச்சிருக்கீங்க. இப்ப இதுல இருந்து எப்படி செய்முறையா மக்களுக்கு சொல்ல போறீங்க? கண்டிப்பா செய்முறை செஞ்சு காட்டுவோம். நண்பர்களே, செய்முறைக்குள்ள நம்ம போலாம். இது எப்படி எல்லாம் செய்யலான்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அடுத்தது அரைச்சு வச்ச திராட்சை இருக்குல்ல, காஞ்சி திராட்சை, அதோட ஊத்த போறோம். இது கிருதமா தான் ரெடி பண்ணுவோம். இப்போ இத ரசாயனமா ரெடி பண்ண போறோம். உள்ள இருக்கிறது எல்லாமே வலிச்சு ஊத்திட்டு இதுல என்னென்ன மூலிகைகள் நாம காமிச்சோம்னோ அந்த மூலிகைகளுடைய பொடியை போட போறோம். ஒவ்வொன்னா நம்ம போடுறத பார்க்கலாம். ஆனா இப்போ இதுல என்னென்ன கலந்துருக்கீங்க? இப்ப திராட்சை மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்ப திராட்சை மட்டும் தான் போட்டிருக்கீங்க. மேற்கொண்டு நம்ம காமிச்ச பொடிகள் எல்லாமே பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். அதை இல்லையே கொஞ்சம் கொஞ்சமா இதுல மிக்ஸ் பண்ணணும். ஆனா இப்ப ரசாயனம் கொதிக்குது இல்லைன்னா, இதுதான் பதமா இல்ல இன்னும் கொதிக்கணுமா? இன்னும் கொதிக்கணும். கொதிச்சு இது நல்ல கல்லு மாதிரி ஆயிரும். நல்லா கல்லு மாதிரி ஆகணும். அதுக்கப்புறம் இதுல தேன் சேர்க்கணும். ஓ, லாஸ்ட்ல கல்லு மாதிரி ஆன பிறகு தேன் ஆறின பிறகு தேன் சேர்த்து கலக்கணுமா? ஓகே. ஆனா இப்போ என்னென்ன பொடிகள் போறீங்க அதுல? நம்ம அந்த வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச எல்லா பொடிகளுமே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். நம்ம வீடியோல காமிச்ச எல்லா பொடியும் அரைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா. அத மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுறீங்க. ஆமா. நண்பர்களே, நம்ம வீடியோல என்ன நம்ம மூலிகை காமிச்சோம் அதெல்லாம் பொடியா செஞ்சு வச்சிருக்கோம். இது உங்களுக்கு சித்தா கிளினிக்ல பொடியாவே கிடைக்கும், வாங்கிக்கலாம். வாங்கி நீங்க அப்படியே கூட செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பொடியா போடுறத நீங்க பாக்குறீங்க. எப்பவுமே சித்தா ஆயுர்வேத மருந்துகள் செய்யும்போது கைபாகம் செய்பாகம் இருக்கு. அதனால பொறுமையா சரியான முறையில செஞ்சா மட்டும்தான் மருந்துகள் அழகா வரும், வீரியமா வரும், தரமா வரும், சரியா வரும். அந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் என்ன நோய்க்காக மருந்து செய்யணுமோ அந்த நோய்கள் குணமாகும். அந்த மருந்துகள் சாப்பிடும்போது அளவு முறைகள் இருக்கு, பத்தி முறைகள் இருக்கு. அதை கம்பல்சரி பத்தியத்தை கடைப்பிடிக்கணும். பத்தியம் உங்களுக்கு இல்ல, நோய்க்கு தான் பத்தியம். உங்களுடைய நோய்க்கு தகுந்த மாதிரி அந்த நோய்க்கு தான் பத்தியம். அந்த நோய் சரியாச்சுன்னா பத்தியமே தேவையில்லை. இப்படி பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுக்கணும். அது கிளறிட்டே இருக்காங்க பாருங்க நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்தது என்ன போட போறீங்க? சுருள்பட்டையும் ஏல அரிசியும் போடுறோம். அதுல சுருள்பட்டையும் ஏல அரிசி அதை பொடி பண்ணி வச்சு போறீங்களா? ஆமா. ஓகே நண்பர்களே, இதுல சுருள்பட்டையும் ஏலக்காய் அரிசி, ஏலக்காயிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விதை, அதுதான் அரிசின்னுவாங்க. அந்த விதையும் தூள் பண்ணி இதுல சேர்க்க போறோம். ரொம்ப நறுமணமா ஆயிடுச்சு பாருங்க. இது போட்ட உடனே நல்ல வாசனை. இந்த கிருதம் அற்புதமா வாசனை இருக்குது. இந்த ரசாயனம் அற்புதமா வாசனை அடிக்குது. கடைசியில் ஆற வச்சு தேன் ஊத்த போறோம் இதுல. ஆனா இப்ப என்னென்ன பண்ணிருக்கீங்க? இது கிண்டி வச்சு நல்லா ஆறின பிறகு தேன் விட போறோம். ஓ, இப்போ
ஆறுன பின்னாடி தேன் ஊத்த போறோம். ஆமா. சரி, எவ்வளவு நான் ஊத்தணும்? தேன் அளவா ஊத்திருங்க நண்பர்களே. இப்ப தேன் ஊத்த போறோம். ஆனா எவ்வளவு தேன் ஊத்தணும்னா, இது அளவா இது ஒரு ரசாயன பதம் ஆகிற வரைக்கும் தேன் ஊத்து. ரசாயன பதம் ஆகிற வரைக்கும் தேன் ஊத்தணும். நண்பர்களே தேன் ஊத்துறாங்க. நண்பர்களே தேன் ஊத்துறாங்க. தேன் ஊத்தும் போது அண்ணா கிளறா இருப்பாருங்க. இப்படி ரசாயன பதம் வரணுமா? ஓ, இப்படி கலர் எடுக்கணும் இல்லைங்களா? கொல கொலன்னு வரணும். கொல கொலன்னு வரும்போது தான் அது ரசாயன பதம் ஆகும். தேன் ஊத்துங்க தம்பி. தேன் ஊத்துங்க. தேன் ஊத்து சொல்றாரு. நண்பர்களே, மிக சிறப்பா வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து ரசாயனம். தாது புஷ்டி ரசாயனம். அது பேரு. சரிங்கண்ணா, ஊத்துங்க. நண்பர்களே, இவ்வளவு நல்லா ரசாயன பதமா எடுக்கிறாரு பாருங்க. இன்னும் கூட கொஞ்சம் தேன் ஊத்தலாமா? தேன் ஊத்தணும். தேன் ஊத்தணுமா? இன்னும் தேன் ஊத்துங்க. உள்ள ஊத்து. ஃபுல்லா தேன் ஊத்து சொல்றாரு. நல்லா கொல கொலன்னு வரணும்னு. இப்படி நல்லா தேன் ஊத்தி திருப்பியும் நம்ம இத நல்லா கொல கொலன்னு கஞ்சி பதத்துக்கு எடுக்கலாம். ஏன்னா ஆற வச்சுதான் தேன் ஊத்தணும். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆகுது ஒரு மருந்து செய்யறதுக்கு. இங்க இருக்கிற மாதிரி வரணும். கொல கொலன்னு பாருங்க. இங்க வருது இல்லையா, அது மாதிரி கொல கொலன்னு வரணும். நண்பர்களே, இன்னும் தேன் ஊத்தணுன்றாரு. பத்தல. அதனால இன்னும் 1 லிட்டர் தேன் ஊத்தணும்ன்றாரு. இதுல 1.5 லிட்டர் தேன் பிடிக்கின்றாரு. 1 லிட்டர் ஊத்தலாம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அந்த அளவுக்கு கொல கொலன்னு இருக்கணுமா. இவ்வளோ வேலை இருக்கு. இன்னும் ஒரு 1.5 லிட்டர் தேன் ஊத்தணும்னு சொல்லிக்கிறாரு. இப்ப தேன் ஊத்திருக்கோம். பார்க்கலாம் இது கரெக்டா வருதுங்களா பதம், இல்லை இன்னும் கொஞ்சம் ஊத்தணுமான்னு பார்க்கலாம். நண்பர்களே, கடைசியா இன்னும் கால்வாசி ஊத்தணுன்றாரு. ஒரிஜினல் தேன் வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கல்ல கிடைக்கும். இல்லைன்னா தேன் விற்கிறாங்க இல்லையா, தேன் கொட்டில இருந்து ஃப்ரெஷ்ஷா தேன் எடுத்து விற்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வாங்கிக்கோங்க. மலை தேன் இருந்தா நல்லது. கொம்பு தேன் இருந்தா அதை விட சூப்பரா இருக்கும். அது மாதிரி வாங்கிக்கோங்க. நண்பர்களே, இப்ப தாது புஷ்டிக்கான ரசாயனம் மிக அற்புதமா ரெடி இருக்கு. ரசாயனம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? பாருங்க, நான் காமிக்கிறேன். இது தாது புஷ்டிக்கான ரசாயனம். இங்க பாருங்க, ரசாயனம் பாருங்க. இப்படிதான் இருக்கணும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா அமிர்த மாதிரி இருக்குங்க. இதுல தேன் எவ்வளவு ஊத்தி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரசாயனம் பாருங்க, இப்படிதான் இருக்கணும். அனைத்து விதமான ஆண்மை குறைபாட்டையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்து இது. கேரளாவில் ரிசர்ச் சென்டர்ல கண்டுபிடிக்கப்பட்டு பல பேருக்கு கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி சக்சஸ் ஆன ஃபார்முலால செய்யப்பட்ட மருந்துகள். சரிங்களா? இந்த மருந்தை இது எப்படி சாப்பிடணும், இது எந்த அளவு எடுக்கலாம், எத்தனை வேலை எடுக்கலாம் அப்படின்றத இப்ப ஐயா கிட்ட கேட்கலாம். ஆனா நீங்க சொல்லுங்க, இந்த ரசாயனத்தை எந்த அளவு எடுக்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியா சாப்பிட்ட பின்னாடியா, இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன நோய்கள் குணமாகும்? முக்கியமா பாத்தீங்கன்னா ரத்த சோகை. நிறைய பேருக்கு அனிமிக்கு அதுக்கு சரியாகும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கும். நிறைய பேர் அது மாதிரி சோர்வா இருப்பாங்க, பலகீனமா இருப்பாங்க, பலமே இல்லாம நோஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவங்களும் இல்ல அதை சாப்பிடலாம். அது முக்கியமா தாது புஷ்டிக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். ஆண்மை குறைபாட்டுக்கு இது ஆண்மை குறைபாடு உள்ளவங்க சாப்பிட்டா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்? அவங்களுக்கு தாது அதிகரிக்கும், ஆண்மை பலம் அதிகரிக்கும். ஆமா, உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போ தாது பலம் அதிகரிக்கும். ஓகே, இந்த விந்து சீக்கிரமா போயிடுது அப்படின்றவங்களாம் உஷ்ணத்தை குறைக்குது இல்ல, அதனால கொஞ்சம் லாங் கட்டிடும். ஓகே, அப்போ அந்த அந்த தாம்பதிய நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நீடித்த இன்பம், ஆமா, டைமிங் நல்லா கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. தூக்கத்துல விந்து விலை போகுதுன்றவங்களுக்கு அவங்களும் சாப்பிடலாம், தாராளமா எடுக்கலாம். ஓகே ஓகே, அதுதான் நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன்ல, இந்த தாது புஷ்டி குறைபாடு இருக்கிறவங்க அந்த அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுல இருக்கு. ஏனர்களே, தாது புஷ்டி குறைபாடு உள்ள அனைவருக்கும் அது எந்த விதத்துல குறைபாடு வந்திருந்தாலும் சரி, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மாமருந்துன்றாரு. இது எவ்வளவு நாளைக்கு சாப்பிடணும்னா? இது 1 மாசத்துக்கு எடுத்துக்கலாம். 1 மாசத்துக்கு எடுக்கலாம். எந்த அளவு? தாதுக்கு மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு, அது மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இது எவ்வளவு நாள் ரிசல்ட் தெரியும்?
ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரியும். ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரியும். கண்டிப்பா நீங்க உணர முடியும் இந்த ரிசல்ட். உணர முடியும். நண்பர்களே, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு காமிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பூன்ல எடுக்கணும். ஓ, இது மாதிரினா 2 ஸ்பூன் எடுக்கலாமா? ஆமா ஆமா. காலைல 2 ஸ்பூன், நைட் 2 ஸ்பூன். இது அதான் ஒரு மீடியம் ஸ்பூன். இதை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூன் எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் போதும். இது சாப்பிட்டு பால் ஏதாவது குடிக்கணுமா? பால் குடிச்சா இன்னும் நல்லது. இன்னும் நல்லது. இது சாப்பிடும்போது பத்தியங்கள் ஏதாவது இருக்கணுமா? பத்திய நான்வெஜ் அதிகமா பயன்படுத்தாம இருந்தால் ஓகே. இது மட்டும் போதுன்றீங்க. போதும். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் நாங்க சாப்பிடுறோம். பாருங்க, ரசாயனம் நல்லா இருக்கு. நானு 1 ஸ்பூன் எடுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு. ஆஹா, செம்ம டேஸ்ட்னா. இது வந்து பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கும். அதே தான் சொல்ல வந்தேன். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன். நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன். நிறைய சாப்பிட்டு நீங்க நிறைய சாப்பிட்டுருப்பீங்க. இது அதான் இது வந்து பஞ்சாமிர்தம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஓகே ஓகே. நண்பர்களே, ஸ்பூன்ல எடுத்துட்டோம். அந்த ஸ்பூனை நம்ம கலவு கொடுத்தோம். ஏன்னா கைப்படக்கூடாது. இது எப்படி இருக்கு டேஸ்ட்? செம்மையா இருக்குல்ல? என்ன நண்பர்களே, உங்களுக்கு தாது சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? தாது குறைபாடு இருக்கா? தாது நஷ்டம் இருக்கா? அது எந்த விதத்துல வந்தாலும் சரி, அதிகமான இன்பம் உங்களுக்கு கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல அப்படின்றீங்களா? தாது நஷ்டத்தினால ஏற்பட்ட அனைத்து குறைபாடுகளையும் சீக்கிரமா விந்து வெளியேறுது, சீக்கிரமா விந்து வெளியேறதுனால அந்த முழுமையான திருப்தி கிடைக்கல, வீட்டுல சண்டை, இதனால கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு, இதனால கல்யாணம் பண்ணிக்க முடியல, இல்ல டைவர்ஸ் ஆயிடுச்சு, எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல் உஷ்ணமா இருக்கிறதுனால ஏற்பட்ட பாதிப்புகள், ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி, வீரியம் இல்ல, அதே மாதிரி ரொம்ப பயமா இருக்கு, பதட்டமா இருக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான மருந்து தான் இது. இதை கண்டுபிடிச்சது கேரளா ரிசர்ச் சென்டர்ல ஐயா கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மருந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா தேவைப்படுற நீங்களே செஞ்சு பயன்படுத்திக்கங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.